ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, இப்போது நம்ம மன்றத்துலேயும் சரிங்க, சக்தி பீடத்தில், மருவத்தூர் அம்மா ஆலயத்தில் நிறைய தொண்டர்கள் வந்து தொண்டு செய்கிறாங்க. அதில் அங்கே உள்ள சீனியர் தொண்டர்கள் இல்லை, அந்த பொறுப்பில் யார் அந்த இடத்துல இருக்கிறாங்களோ அவங்க வந்து மற்ற தொண்டர்கள் சிறு தவறு செய்து விட்டால் கூட அப்படி வல்லுன்னு கடிக்கிறது. ஆமாம், நாய் மாதிரி கடிக்கிறேன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி கடிக்கிறது. அந்த மாதிரி மூஞ்சியை கொடூரமாக வச்சுக்கிட்டு கடித்து குதறிடுறாங்க. அந்த மாதிரிலாம் செய்வது மிகப்பெரிய தவறு. சக்திகளை இப்படி செய்யாதீங்க, அப்படி செய்யுங்கன்னு சொல்லலாம். அதை விட்டு போட்டு தொட்டதுக்கெல்லாம் கோபப்பட்டு மூஞ்சி காமிச்சு கடித்து குதறினா என்ன ஆகும்? அதுக்கு ஒரு வரலாறே இருக்குது. நான் அறிந்ததை சொல்கிறேன். சக்திகளை, எனக்கு தெரிந்த மன்ற தலைவர் ஒருவர் மன்றம் வைத்து நடத்தி வருகிறார். நல்ல பக்தர், தொண்டர், அதிலெல்லாம் எந்த குறையும் இல்லை. அவர் என்ன ஆச்சு, சமீப காலமாக அவர் மன்றத்துக்கு வர்ற பக்தர்களையும் தொண்டர்களையும் கடிக்க ஆரம்பிச்சிட்டார். சிறு தவறு செய்தால் கூட வல்லுன்னு விழுந்து எல்லாத்தையும் கடிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த வினையின் காரணமாக இந்த வர்ற பக்தர்கள்லாம் மன சங்கடப்படுவாங்க இல்லைங்களா? அந்த வினையின் காரணமாக அவருடைய மகன் நல்லா பள்ளிக்கூடம் போயிட்டு இருந்தவே 10ஆம் கிளாஸ் வந்தோடனே பள்ளிக்கூடம் போக மாட்டேன்ட்டான். கெட்ட பசங்களோடு சேர்ந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டான். அப்பா அம்மா சொன்னபடி கேட்கறதில்ல. இவர் என்ன பண்ணார், மன்ற தலைவர் பதறி அடிச்சுட்டு அம்மாட்ட ஓடி வந்தார். அம்மா சொன்னாங்க, நீ வந்து மன்றத்தில் வர்ற பக்தர்களையும் தொண்டர்களையுமே கடுஞ்சொற்களால் கடிக்கிற, அதன் காரணமாக தான் அந்த வினையின் தாக்கம் தான் உனக்கு பையன் இந்த மாதிரி. ஆனால் நீ போய் பழையபடி மன்றத்தில் அன்பாக எல்லாரோடும் நடந்து கொள், அன்பாக பழகு, பயம் சரியாயிடுவான்னு அம்மா அதுக்கு தீர்வு சொன்னாங்க. அதே மாதிரி இவர் வந்துங்க மனசை மாற்றிக்கிட்டு எல்லோரிடம் அன்பாக பழகினார். விளைவு, அந்த பையன் தானே தெரிஞ்சு தானே பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சக்தியில் பார்த்தீங்களா? எவ்ரி ரியாக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இல்லைங்களா? அதனால் எந்த ஒரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. அதனால் நம்ம வந்துங்க நல்லதையே செய்யணும், கெட்டதை செய்யக்கூடாது. திருவள்ளுவர் அகத்தான சொல்கிறாரு, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு இல்லைங்களா? சக்தியில் ஓம் சக்தி.